முதலமைச்சர் பாராட்டு விழாவில் அதில் பங்கெடுத்துக்கிட்டவங்களில் வந்து நாங்கள் நக்கீரன் கோபால் நான் 2 பேர் தான் நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்கள். மிச்சம் 3 பேரும் 3% தான். அவங்களும் தானே பேசுனாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல திமுக. எது மாற்று கருத்துக்களை கேட்குறாங்கல்ல. சொல்லலையே நீ இல்லை சார், இப்போ அவங்களாம் வந்து திமுகன்ற கட்சியை அழைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த விழாவா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களே கூப்பிட்டு வைக்கிறோங்க. எதிரி முகாமில் இருக்கிறவர்களே கூப்பிட்டு வந்து பேசு, உன் கருத்தை சொல்லுன்னு கேட்குறோம்ல. உனக்கு இருக்குது அந்த துணிச்சல். பத்திரிகைக்காரர்களை பார்க்குறியா நீ? உங்கள் பிரைம் மினிஸ்டரை கேட்குறேன். ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் அவர் என்றைக்காவது கொடுத்துருக்காரா? அமெரிக்காவில் போய் சிக்கிக்கிட்டாரு ப்ரெஸ் மீட்டில். அவர் கேட்குற இங்கிலீஷுன்னு புரியல, பதிலும் தெரியல. ட்ரம்ப்பே வந்து சேச்சார் அவருக்கு பதில் சொல்ல தெரியல, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சவுக்கு சங்கர்லாம் இருக்காங்க. அவருக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை, சவுக்கு சங்கரே பிஜேபிக்கு எதிராக தானே சார் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுவார், சில ஸ்டண்டெல்லாம் அடிப்பார் சார். அவர் அளவுக்கு நான் வசதியானவன் இல்லை சார். அவர் அதெல்லாம் அவரோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அவர் இதை வச்சு அவர் எங்கேயோ அவருடைய வாழ்க்கையை வந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். எப்படி சார் அந்த உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்காதீங்க. உங்களுக்கும் தெரியும். இல்லை சார், இப்போ அவரை பற்றி எதிரான ஒரு கருத்தை சொல்லணும்னா, இல்லை சீமானை பற்றி எதிரான ஒரு கருத்துக்கள் சொல்லணுமா, முக்தாரியும் காந்தராஜன் தான் அணுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து காசுக்காண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது காசுக்காண்டி இல்லை, வெறும் பாட்டிலுக்காண்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாட்டில் அது? சரக்கு பாட்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? குடிக்கிற வயசா அது? 83 வயசு சார். எனக்கு என்னத்துக்கு அது?